ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாலிங்க வந்து சாருக்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் நம்ம எதுக்குமா அந்த உயிரோட இருக்கணும், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராவோட அம்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கும்போது, என்ன ரகுராம் இங்கே இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, சொல்ல போனால் நீ எடுத்த முடிவு தப்பு, எனக்கு அப்பவுமே தெரியும், ஆனால் நான் சொல்ல முடியாமல் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், நீ எடுத்த முடிவு தப்பு அப்படிங்கிறாங்க. இதனால ரகுராம் பார்த்துட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்போ நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற, இதை நானே எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கு இதே நிலைமையில தான் நீ ஜானகி கழுத்தில் தாலி கட்டி நீ இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த, அதே நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். சொல்ல போனாக்கி சீனு தான் இப்போ சாரு கழுத்தில் தாலி கட்டியே தீரணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு ஜானகி கேட்கும்போது, இங்கே பாரு, என் பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே பேசக்கூடாது, அப்படி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் இன்னைக்கு எனக்கு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மணி சொல்கிறாங்க, என்னத்தை நீங்கள் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிறீங்க, சொல்ல போனாக்கி நான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு, இல்லைன்னா நான் பின்வாங்க மாட்டேன், என்னை எதிர்த்து யாராவது பேசுனீங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு ரகுராமோட அம்மா சொல்லவும், இதனால எல்லாருமே வந்து கலங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா வரவு சொல்லவும் பத்மா வராங்க. என்னம்மா சொல்லு அப்படிங்கும்போது, சாமி படத்துக்கிட்ட ஒரு தாலி இருக்குது, அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. சீன கையில் கொடுத்து சாரு கழுத்தில் கட்ட சொல்லு அப்படிங்கவும் பத்மாவும் ரொம்பவே சந்தோஷத்தோடு அங்கே போகிறாங்க. அப்போ மகாலிங்க நினைக்கிறாங்க, பரவாயில்லையே, நம்ம பேச வேண்டியது எல்லாமே வந்து இந்த அம்மாவே பேசிடுச்சு, நம்மளுக்கு இப்போ இங்கே வேலையே இல்லை, சொல்ல போனாக்கி சாரு போட்ட திட்டம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மகாலிங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வாங்க சாமி ரூமுக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே போகிறாங்க. அப்போ போகும்போது சீனு கையில் அந்த தாலி எடுத்து கொடுத்துட்டு, சாரு கழுத்தில் நிப்பமே கட்டி தரணும் அப்படிங்கிறாங்க. சீனு வந்து மாயாவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து சீனுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. சீனு வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா மணி வந்து தடுக்கிறாங்க. இப்போ என்ன, சாரு கழுத்தில் தாலி கட்டணும் அவ்வளோ தானே, மாப்பிள்ளை இப்பவுமே வருவார் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க, நீங்கள் வேற எந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தாலும் சரிதான், நாளைக்கு இதே பேச்சு தான் வரும், ஏன்னா ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் வந்து நம்ம சாருக்கு வந்து வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நாளைக்கு சாருவோட வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, வேற யாராவது மாப்பிள்ளையை பார்த்து வச்சா தானே இந்த மாதிரிக்கு பிரச்சனை, நம்ம வீட்டு மாப்பிள்ளையை வந்து கழுத்தில் தாலி கட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஒருத்தருக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது உடனே வந்து வா மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. கதிர் வந்து மாப்பிள்ளை குளத்தில் வராங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவன் மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, யார் இவன், நம்ம வீட்டு பையன் தானே, அப்புறமா என்ன, இவனுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்ன மாப்பிள்ளை சாரு குளத்தில் தாலி கட்டுறதுக்கு நீ ரெடி தானே அப்படிங்கும்போது, கதிரும் நான் ரெடி தான் மாமா அப்படிங்கிறாங்க. சீனு தாலியை வந்து அவன் கையில் கொடு, அவன் தாலியை கட்டட்டும் அப்படிங்கும்போது இதை பார்த்துட்டு சாரு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்காக கதிர் வந்து நினச்சி பார்க்குறாங்க. மணி வந்து கதிர்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இங்கே பாரு மாப்பிள்ளை, எனக்கு என்னமோ பத்மா பண்ணுறது எல்லாமே வந்து புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், பத்மா வந்து ஏதோ ஒரு திட்டத்தை போடுதா, நாளைக்கு சாரு வேற மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வரப்போகிறாங்களா, ஆனால் அங்கே வந்து ஏதோ இவ்வளோ வந்து சதி வேலை பண்ண போகிறாளோன்னு தோணுது அப்படிங்கும்போது, என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, சாருக்கு மேற மாப்பிள்ளை வரப்போகிறாங்க, அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இது சந்தோஷமான விஷயம் தானே, அதனால கூட அவங்க சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படிங்கும்போது, இல்லை அவள் சந்தோஷமாக இருக்க போகிறான்னா அவள் வந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுருக்க போகிறான்னு அர்த்தம், நீ நாளைக்கு நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்திருவே அப்படிங்கும்போது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மணி வந்து இதெல்லாம் இந்த மாதிரிக்கு நடிக்க சொல்லவும், கதிரும் சாருவை கல்யாணம் பண்ணுற மாதிரிக்கு அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் சாரு மகளிங்கும் பத்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, நான் தான் வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறோம்ல, அப்புறமா எதுக்காக நீ சோகத்தோடு இருக்கிற, வா நம்ம வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கும்போது, இப்போ மணியும் சொல்கிறாங்க, ஆமாம் சாரு, கதிர் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட ரெடியாக இருக்கிறான் பாரு, பக்கத்தில் வந்து நில்லு அப்படிங்கவும் கதிர் வந்து தாலி கட்டுறதுக்காக போகிறாங்க. அப்போ சாரு வந்து அலறி அடித்து ஓடுறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாரு வந்து கண்டிப்பாக கதிரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் அதுக்காக சாரு வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.